டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். காவல்துறை நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரை விளாங்குடியில் அமைக்கப்பட்டுள்ள 53 அடி உயரம் கொண்ட அதிமுக புதிய கொடி கம்பத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கொடியேற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பெண் ஆசிரியர் படுகொலை, வழக்கறிஞர் மீதான தாக்குதல் காரணமாக காவல்துறை ஐசியூவில் இருப்பது போல் தோன்றுவதாக கூறினார். அதிமுக ஆட்சியில் தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக செயல்பட்டதாக கூறிய அவர், அதிமுக ஆட்சியில் சைக்கிள், மடிக்கணினி ஆகியவற்றை கொடுத்ததாகவும், திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்கள் கஞ்சா விற்பனை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். காவல்துறை எவ்வளவு தூரம் மோசமாக இருக்குன்னு, தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு மோசமான நிலையில் இது வந்து என்னன்னா ஐசியூவில் இருக்குது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு ஆசிரியரை அந்த பணியாற்றுகிற அந்த பள்ளிக்குள்ளேயே சென்று குத்தி கொலை செய்கிறான். வழக்கறிஞரை கோர்ட்டு முன்னாலேயே வச்சு வெட்டுறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல மோசமான சம்பவங்கள். உயர்நீதிமன்றம் பல முறை இந்த அரசாங்கத்தை கொட்டிக்கிட்டே இருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, மது விலக்கு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொட்டிக்கிட்டு இருக்கு. எங்கள் ஆட்சியில் தான் காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு இணையான காவல்துறையாக இன்னைக்கு இருக்கிற மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே 10 ஆண்டுகள் கள்ளச்சாராயமே இல்லை தமிழ்நாட்டில், அவரே சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கார். அவர் பேசல, அந்த இதுலயே இருக்கு.